டாக்டர் பிரம்மர்ஷி பிதா பத்ரிஜி அவரையும் இந்த மாதா டிவி நிர்வாக குழுக்களையும் யூடியூப்பில் வீஷணம் பண்ணுற ஆசான்களுக்கும் மற்றும் ஜூம் செஸ்டில் இருக்கிற ஆசான்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர்ஸ் நம்ம கடந்த 3 நாளாக சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீ என்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம புருஷன் ஸ்ரீ வரும்போது ஒரு ஆண் ஒரு பெண் நம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். மாஸ்டர்ஸ் நீங்கள் ஆண் பெண்ணுன்னு ஆண் பெண் நினச்சிக்காதீங்க, தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அதுக்கு நம்ம 7 உடல்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு உடலும் 7 வருஷத்துக்குள்ள அது வளர்ச்சி அடையணும். அது அடையலைன்னாக்கா நம்ம எவ்வளோ வயசு போதிகமானாலும் அந்த நிலைமை அந்த உடல் நிலைமை தான் இருக்கும்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக நம்ம அந்த உடல்கள்னால ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ உடைய குணங்கள் எப்படி மாற்றம் அடையும் தெரிஞ்சுக்கணும். பிறப்பிலே வர குணங்கள், அதாவது புருஷன் பிறக்கும்போது அன்பேலன்ஸ் இல்லையா, 47 அணுக்களோட செல்ஸோட அவன் தயாராகிருக்கான். ஸ்ரீ 48. ஸோ பிறக்கும்போது அவங்க பேலன்ஸ், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அன்பேலன்ஸாக இருக்கிறதுனால முதல்லேருந்து அவன் ஆண் புருஷன் வாழ்க்கையில் கூட அன்பேலன்ஸாக இருப்பான், எதுலேயுமே ஒட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் பெண் நிரந்தரமாக ஸ்திரமாக இருக்கும். அதனால தான் நாகரிகமாக வந்திருக்கு. ஓகே, அப்புறம் புருஷனுக்கு மாற்றம் வேணும், ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ஆராய்ச்சி, அதில் போயிட்டே இருப்பான். ஆனால் ஒரு ஸ்ரீ அதெல்லாம் தேவை கிடையாது, நிதானமாக போகலாம் அப்படின்ட்டு டீச்சர் வேலை பார்ப்பாங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு புருஷனுக்கு பொறுமை கம்மி, பெண்ணுக்கு ஸ்ரீக்கு ரொம்ப அற்புதமான பொறுமை. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகமாக புருஷன் முன்னேறத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஸ்ரீ ஆட்டோமேட்டிக்காக முன்னேறிடுவா. நான் படைப்பில் அந்த மாதிரி இருக்கு. தயவு கருணை இந்த மாதிரி உணர்ச்சிகள் ரொம்ப கம்மி ஆணுக்கு, பெண்ணுக்கு ரொம்ப அதிகம். அப்புறம் வியாதி எதிர்ப்பு சக்தி கம்மி ஆணுக்கு, புருஷனுக்கு. ஸ்ரீக்கு வியாதி எதிர்ப்பு சக்தி அதிகம். அதிக வருஷம் வாழுவாங்க ஸ்ரீக்கள் ஆண்களோட. ஆண்கள் சீக்கிரமாக அவங்களுடைய ஆயுள் பிரமாணம் கம்மி. அப்புறம் ஆண் பறி கொடுக்கிறதா பெண் ஸ்வீகரிக்கிறது, அதனால தான் அவங்க ரொம்ப அதிகமான பெருமை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குணங்கள்னால நம்முடைய சூக்ஷ்ம உடல்கள், போதிக உடல்ல சூக்ஷ்ம உடல்கள் எப்படி மாற்றம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குணங்கள் எப்படி வருது. ஸோ நம்ம புருஷனுக்கு முதல் உடல் போதிக உடல் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால் அது புருஷ உடல், ஆண் உடல், ஆண் தத்துவம் ப்ளஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் அப்படின்னு நினச்சிக்கணும். அதே நீங்கள் ஸ்ரீக்கு, அதாவது ஒரு பெண்ணுக்கு எடுத்தானாக்க பெண்ணுடைய பௌதிக உடல் வீக்கு, அதனால் அது பெண் தத்துவத்தோடு இருக்கிறது, அதை நெகட்டிவ்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆணுடைய 2வது உடல் பாவனாமய உடல், அது ஆணுக்கு வீக், அதனால் அது ஸ்ரீ உடல் பெண் தத்துவத்தோடு இருக்கு. தத்துவம் தான் மாஸ்டர்ஸ். நீங்கள் ஆண் நீங்கள் இடத்தோட இட போடக்கூடாது, தத்துவத்தோடு இருக்கு, பாவனைகள் கம்மி, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் அது நெகட்டிவ். பெண்ணுக்கு வரும்போது பாவனைகள் ரொம்ப தயவு கருணை பாசம் நேசம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பிரேமா, இதெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால் அது ஸ்ட்ராங் பாடி, 2வது பாடி பாவனாமய உடல், அதனால் அது பாசிட்டிவ். அது ஆண் தத்துவத்தோடு இருக்குது, புருஷ தத்துவத்தோடு இருக்குது, தத்துவத்தோட. 3வது உடல் நம்ம ஆணுக்கு, அது ஆஸ்ட்ரல் பாடி, அதுதான் நம்ம மானசிக சரீரம் சொல்கிறோம், மனோமய சரீரம், மனோமய உடல்.
அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது மாதிரி படிக்கிறது இதெல்லாம் ஆண் ரொம்ப முன்னுக்கு இருப்பான். அதனால ஸ்ட்ராங்கு பாசிட்டிவ். அது வந்து புருஷ தத்துவத்தோடு இருக்குது, ஆண் தத்துவத்தோடு இருக்குது. அதே பெண்ணுக்கு வரும்போது, ஸ்ரீக்கு வரும்போது அவங்க ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அவ்வளோ போட மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க. ஸோ அதில் அது நெகட்டிவ், பலகீனமானது. அது ஸ்ரீ தத்துவத்தோடு இருக்குது. மூன்றாவது உடல். நான்காவது உடல் வரும்போது விஞ்ஞானமய கோஷம். அது அது வந்து ஆன்மீக வளர்ச்சி அடைகிற கோஷம். அது ஆன்மீகத்தை ஆண்களுக்கு வீக்கம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த நான்காவது உடல் புருஷனுக்கு வீக், அதனால் நெகட்டிவ். அது ஸ்ரீ தத்துவத்தோடு இருக்குது, பெண் தத்துவத்தோடு இருக்குது, நெகட்டிவ் வீக். அதனால் அதே பெண்களுக்கு வரும்போது ஆன்மீகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னிடுவாங்க. அப்போ நான்காவது உடல் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அது புருஷ தத்துவத்தோடு இருக்குது, ஆண் தத்துவத்தோடு இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இது வரலையும் தான் நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் பயிற்சி பண்ணாலும் இது இந்த 4 உடல்கள் தான் நம்ம பண்ணணும். 5வது உடல் ஆன்மீக உடல். அங்கே ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. இனிமேல் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த 4 உடல்கள் நீங்கள் எந்த முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த பயிற்சி பண்ணுறீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி 5வது உடல் நம்மளுக்கு அந்த நிலைமை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த நிலைமைக்கு போயிட்ட பிறகு இனிமேல் ஒன்றும் தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். அது இப்போ ஆன்மீக உடல் ஆன பிறகு விஸ்வமய உடல், காஸ்மிக் பாடி, அதே போல் நிர்வாண உடல், அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் இவ்வளோ கதை சொல்கிறீங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதை சொல்கிறீங்க, இதுக்கு தியானத்துக்கு என்னங்க சம்மந்தம்? நம்ம எல்லாம் உட்காந்து பண்ணுறது தியானத்துக்காக தான் இல்லையா? இவ்வளோ கதை சொல்கிறீங்களே, 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன சம்மந்தம்? அதுக்கு தான் வரும் இப்போ. ஏன்னாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தியானம் எப்படி நம்மளுக்கு நம்ம மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. மாஸ்டர் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கூட நான் சொன்னேன், முதல்ல எந்த ஆணும் முழு ஆண் கிடையாது, எந்த பெண்ணும் முழு பெண் கிடையாது. இது நான் கடன் செக்ஷனில் கூட நான் சொன்னேன். அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆம்பளையும் சரியான ஆம்பளை கிடையாது, எந்த பொம்பளையும் சரியான பொம்பளை கிடையாது, எந்த புருஷனும் சரியான புருஷன் கிடையாது, எந்த ஸ்திரீயும் சரியான ஸ்திரீ கிடையாது. சரியான ஸ்திரீ என்னென்ன, சரியான ஸ்திரீ சரியான புருஷன் என்னென்ன நீங்கள் நினைப்பீங்க. எல்லாம் புருஷன் ஸ்திரீயில் குழந்தைல உருவாக்குறாங்க, நல்லபடியாக ஆகாரத்தில் எல்லாம் இருக்காங்க. அது கிடையாது மாஸ்டர்ஸ். ஆன்மீக நிலைமை பார்க்கும்போது அது கிடையாது. பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஆண் பௌதிக உடல், ஒரு மூணு உடல்கள் சொன்னேன் இல்லையா, அந்த 3 பௌதிக உடல், பாவனாமய உடல், அப்புறம் பிராணமய உடல், அதுக்கப்புறம் வந்து 2வது மனோமய உடல். இந்த 3 உடல்களோட கொஞ்சம் சாதனை பண்ணி விட்டுறான், அவ்வளோதான். இப்போ சர்வசாதாரணமான ஆணாக இருக்கான், புருஷனாக இருக்கான். அதே மாதிரி இந்த ஸ்திரீகள் பெண்கள் கூட இந்த முதல் 3 உடல்கள் தான் பண்ணி சர்வசாதாரணமாக வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன, நீங்கள் ஆர்டினரி புருஷங்க, ஆர்டினரி ஸ்திரீ, அவ்வளோதான், ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. சர்வசாதாரணமான ஆண், சர்வசாதாரண பெண், அந்த மாதிரி வாழ்க்கை எல்லா விலங்குகளும் வாழ்கிறது இல்லையா? எல்லா விலங்குகளும் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறது. அப்போ என்ன மனுஷனுக்கு என்ன, அவன் விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க மெயினாக. எப்படி நம்ம தியானம் பண்ணுறது நம்மளை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக இருக்கிற புருஷனை பூர்ண புருஷன் ஆக்கணும், முழுசா புருஷத்தன்மையோட, புருஷ தத்துவத்தோட. அதே மாதிரி சாதாரணமாக இருக்கிற ஸ்திரீ 3 உடல்கள் வரையும் சாதாரணமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ சாதாரணமாக இருக்கிற ஸ்திரீ ஒரு பெண் பூர்ண ஸ்திரீ ஆகணும், முழு பெண்மணி ஆகணும். தத்துவத்தில் நான் சொல்கிறேன் மாஸ்டர்ஸ், பௌதிகமாக நீங்கள் நினைக்கக்கூடாது, தத்துவத்தோட. அந்த மாதிரி இதுக்கு ஒரு நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்ரீ புருஷர்கள், ஆண் பெண்ணு நார்மலாக எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்க, நார்மலாக ஒன்று சேர்றாங்க, அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க.
இல்லையா? சுஷ்டி காரியத்தை பண்ணுறாங்க. ஸோ சாதாரணமாக இருக்கிற புருஷன், சாதாரணமாக இருக்கிற ஸ்திரீ ஒன்று சேர்ந்தாக்க அவங்களுக்கு பிறக்கிற சந்தானத்தினால, அந்த சந்தானத்தினால அவங்க சுஷ்டியை நோக்கி போகிறாங்க, இயற்கையை நோக்கி போகிறாங்க. எல்லா விலங்குகளுக்கும் அது பண்ணுறது. 84 உயிரினங்களில் அத்தனையுமே அது பண்ணுறது. சாதாரணமாக புருஷன் பண்ணுற ஸ்திரீ அது அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ அதில் என்ன பிரத்யேகமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சர்வசாதாரணம். ஸோ சுஷ்டி காரியம் பண்ணணும் அப்படின்னாக்க 2 விதமான வழிகள் இருக்குங்க. முதல் வழி, சாதாரண புருஷன் சாதாரண ஸ்திரீ ஒன்று சேர்ந்து நார்மலாக சுஷ்டி பண்ணுறது, அதாவது அது குழந்தை பெற்றுக்கிறது, அது நடக்கிறது. ஓகே. எப்போ தியானம் பண்ணுறாங்களோ, தியானம் பண்ணுறவங்க என்ன ஆவாங்கன்னாக்க, முதல் பாடி ஒரு புருஷன் எடுத்துக்கினாக்க ஃபர்ஸ்ட் பாடி பௌதிக உடல் சொன்னோம் இல்லையா, பௌதிக உடல் ஸ்ட்ராங்காக இருக்குது. இரண்டாவது உடல் பாவனாமய உடல், பிராணமய சரீரம் சொன்னோம் இல்லையா, பிராணமய கோஷம் அப்படி சொன்னோம், அது வீக்காக இருக்கு. அப்போ அர்த்தம் என்ன? நீங்கள் முழு புருஷன் கிடையாது. ஸ்ரீ தத்துவம் புருஷ தத்துவம் அது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் முழு புருஷன் ஆக முடியுங்க. ஒரு புருஷனுக்கு எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ, தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு சக்தி வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த சக்தி வரும்போது ஒரு ஆண் தியானம் பண்ணாக்க அவங்களுடைய இரண்டாவது உடல் வீக்கம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு சக்தி வரும். அதுக்கு சக்தி வந்து முதல் உடல் பலமாக தான் இருக்குது, ஆண் தத்துவத்தோடு இருக்குது ஆணுக்கு. இரண்டாவது உடல் தியானம் பண்ணும்போது பாவனாமய உடல் ரொம்ப வீக்காக இருக்குது, அங்கே சக்தி வந்து அந்த உடல் உறுதியடைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த ஆண் தத்துவம் பெண் தத்துவம் முதல் பாடி ரெண்டு பாடி ஈக்குவல் ஆகிடுங்க, அதிகமாகிடுது. அப்போ அந்த ஆள் பேர் தான் பூர்ண புருஷன். அதே மாதிரி பெண்களுக்கு வரும்போது, பெண்களுக்கு பௌதிகமான உடல் வீக், பாவனாமய உடல் பிராணமய உடல் ஸ்ட்ராங்கு. அது முதல் பௌதிக உடல் வீக்கனா நெகட்டிவ் சொன்னோம், பாவனாமய உடல் பிராணமய உடல் ஸ்ட்ராங்குனாக்கா பாசிட்டிவ்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது சக்தி எங்கே போகும்? எந்த இடத்துல வீக் இருக்கோ அந்த இடத்துல போகும் இல்லையா. எது வீக்கு? ஃபிசிக்கல் பாடி வீக்கு பெண்களுக்கு, அந்த இடத்துல சக்தி போய் அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க. அப்போ அவங்க பூர்ண ஸ்ரீ ஆகிடுவாங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த பூர்ண புருஷங்கள் பூர்ண ஸ்ரீ இவங்க சுஷ்டி காரியம் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்க ஒன்று சேர வேண்டிய அவசியம் கிடையாது. மாஸ்டர்ஸ், இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். சாதாரணமாக சுஷ்டி காரியம் பண்ணணும். சுஷ்டி காரியம் பண்ணணும்னா சந்தானத்தை உற்பத்தி பண்ணுறது, அதுதானே சுஷ்டி காரியம். ஸோ சுஷ்டி புருஷம் அப்படி தான் நடக்கிறது இல்லை. 84 லட்சம் உயிரினங்கள் சந்தானத்தை உற்பத்தி பண்ணுறது, அவங்க சந்தானம் இன்னொரு சந்தானத்தை உற்பத்தி பண்ணுறது, இதுதான் சுஷ்டி காரியம் நடக்கிறது. எந்த ஊழியத்தை எடுத்தாலும் நீ பாருங்கள் அப்படிதான் நடக்குது இல்லையா. சாதாரண புருஷன் சாதாரண ஸ்ரீ பௌதிகமாக உடலுறவு பெற்று அப்போ சந்தானத்தை பெறாங்க. அப்போ என்ன ஆகுது? அதனால சக்தியை பறி கொடுக்குறாங்க. பாருங்க, ஒரு ஆண் உடலுறவுல தன்னுடைய வீரியத்தை வெளியேற்றி சக்தியை பறி கொடுக்குறான். சக்தி போன மாதிரி தானே, பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு பெண்மணி அந்த அந்த வீரியத்திலேருந்து வர்ற சக்தி எடுத்துக்கிட்டு தான் தன் உடல்ல இருக்கிற சக்தியும் பறி கொடுத்து ஒரு குழந்தை உருவாக்குறது. பார்த்தீங்களா? தன் உடல்ல இருக்கிற சக்தியும் பறி கொடுக்குறது இல்லையா. ஆக மொத்தத்தில் சாதாரண புருஷன் சாதாரண ஸ்ரீயா நீங்கள் வாழ்க்கை நடத்தினீங்க பூர்ணம் கிடையாது, சாதாரணம். நம்ம சக்தியை பறி கொடுக்குறோம், சக்தி இழக்கிறோம், சக்தி கம்மியாடுறது.
உங்களுக்கு புரியுது நினைக்கிறது. சக்தி கம்மியாடுறது. ஓகே. இப்போ தியானம் பண்ணவங்க சக்தி பறி கொடுத்து தான் சந்தானத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. சாதாரண புருஷன் சாதாரண சரி. இப்போ தியானம் பண்ணவங்க புருஷனுடைய இரண்டாவது உடல், ஸ்ரீவுடைய முதல் உடல் சக்தி அடைஞ்சி புருஷ தத்துவம், புருஷனுடைய புருஷ தத்துவம் ப்ளஸ் ஸ்ரீ தத்துவம் ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுக்கு சக்தி வெளியேற வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கக்குள்ளேயே இருக்கு, எதுவுமே பறி கொடுக்கல. அதே மாதிரி ஸ்ரீயை பார்த்தாக்க, ஒரு பெண்மணி பார்த்தாக்க, அவங்க தியானம் பண்ணும்போது அவங்களுடைய முதல் பாடி சக்தி வந்து, இரண்டாவது பாடி ஏற்கனவே சக்தி உள்ளது, அது பாசிட்டிவ். இரண்டாவது பாடி முதல் பாடி நெகட்டிவ், அதுக்கு சக்தி வந்து அதுவும் உறுதி அடைஞ்சி ரெண்டுமே ஈக்குவல் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அப்போ சக்தி பறி கொடுக்க அவசியம் கிடையாது. அதுதான் பிரம்மச்சரியம் சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். பார்த்தீங்களா? இந்த தியானம் பண்ணுறவங்க, தபம் பண்ணுறவங்க, தபம் பண்ண தபம் பண்ண தியானம் தாங்க, அவ்வளோதான். எல்லா காட்டில் போய் உட்காந்து கண்ண மூடி உட்காந்து தவம் பண்ணுறாங்க. என்ன தவம் என்ன? தவம் பண்ணுற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? தவம் பண்ணுற தபிக்கிறது, தபிக்க வைக்கிறதுன்னு கம்மி பண்ணுறது. எதை கம்மி பண்ணுறது? மூன்று விஷயங்கள் இருக்குது கம்மி பண்ணுறதுக்கு: சிந்தனை, சொல், செயல். அவ்வளோதாங்க. இந்த மூணுத்தையும் கம்மி பண்ணணும். சொல் கம்மி பண்ணுறது, வாய் மூட்டு உட்காந்துருக்காங்க. செயல் கம்மி பண்ணுறது, உடலை ஆசனத்தை உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. சிந்தனை கம்மி பண்ணுறது, அதுதான் மூச்சு மேல் கவனம். பார்த்தீங்களா? இந்த மூணு கம்மி பண்ணுறது தான் தவம். அதை நம்ம தியானம் சொல்லிட்டோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் தான் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகுது? புருஷன் பூர்ண புருஷன் ஆறான், ஸ்ரீ பூர்ண ஸ்ரீ ஆறுது. ஏன்னாக்கா அவங்களுடைய சக்தி வெளியில வரல. முதல் பாடி இரண்டாவது பாடி புருஷன், முதல் பாடி இரண்டாவது பாடி ஸ்ரீ. அவங்க சக்தி அதிகமாகி புருஷனுடைய புருஷ தத்துவம் ஸ்ரீ தத்துவம் ரெண்டுமே ஈக்குவலாகி, ஸ்ரீயுடைய ஸ்ரீ தத்துவம் புருஷ தத்துவம் ரெண்டுமே ஈக்குவலாகி சக்தின்றது அவங்களுக்குள்ளேயே இருக்கு, வெளியேறல மாஸ்டர்ஸ். அதனால்தான் தபம் பண்ணுறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மகிழ்ச்சின்றது எப்படி வரும் சொன்னேன் நான் முதல்ல. ஒரு புருஷன் ஒரு ஸ்ரீ உடலுறவு கொண்டா இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே கிடையாதுங்க. அதான் செக்ஸ்ன்னு சொன்னாங்க முதல்ல. ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி அதில் தான் இருக்கு. பார்த்தீங்களா? சுஷிகாரம் நடக்கிறது பாருங்க. ஆனால் அதில் சக்தி பறி கொடுத்துட்றோம் நார்மலாக இருக்கிறவங்க. இப்போ என்ன ஆகுது? அந்த மகிழ்ச்சியை நீங்க சக்தி பறி கொடுக்காத அனுபவிக்கிறீங்க. ஏன்னா உங்க உள்ள இருக்கிற ஸ்ரீ தத்துவத்தோட நீங்க கலங்குறீங்க ஒரு புருஷன். அப்ப தன்னுடைய ஸ்ரீ தத்துவத்தோட தன்னுடைய புருஷ தத்துவத்தோட முதல் பாடி புருஷனுக்கு ஸ்ட்ராங்கு, இரண்டாவது பாடி ஸ்ரீ வீக்கு. நீங்க தியானம் பண்ணும்போது இந்த ஸ்ரீ தத்துவம் புருஷ தத்துவத்தோட ஈக்குவல் ஆகி நீங்க உடலோட கொள்ள எதுவும் பண்ணல அவசியம் கிடையாது. உங்க உள்ள இருக்கிற புருஷனுக்குள் இருக்கிற புருஷ தத்துவம் ஸ்ரீ தத்துவம் ஈக்குவல் ஆன பிறகு தனக்குள்ள இருக்கிற ஸ்ரீ தத்துவத்தோட புருஷன் தனக்குள்ள இருக்கிற புருஷ தத்துவத்தோட இணைங்கிறான். அப்ப சக்தி வெளியில போல பாருங்க. ஸ்ரீ புருஷனுடைய வெளிப்புறமா நம்ம சிருஷ்டிக்காரம் பண்றதுக்கு உண்ணாடும். ஆனா தியானம் பண்ணும்போது தம் உள்ள இருக்கிற தத்துவத்தோட இணைந்து மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, தியானம் பண்றவங்க தான் தபம் பண்றவங்க தியானம் பண்றவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, அப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வரும்போது ஸ்ரீ தத்துவத்துக்கு வரும்போது அவங்களுடைய முதல் பாடி வீக்கு ஸ்ரீ தத்துவத்தோட இருக்கு, இரண்டாவது பாடி ஸ்ட்ராங்கு பாசிட்டிவ் புருஷ தத்துவத்தோட இருக்கு. அவங்க தியானம் பண்ணும்போது அவங்களுடைய வீக்கான புருஷ தத்துவம் முதல் பாடி
சக்தி அதிகப்படுத்தி இரண்டாவது பாடியோட ஈக்குவல் ஆகிடுறது. அப்போ அவங்க பூர்ண ஸ்ரீ ஆகிறாங்க. உடலுறவு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே கண்கடை மூடி உட்காந்து தியானம் பண்ணி அவங்க உள்ள இருக்கிற ஸ்ரீ தத்துவத்தோட புருஷ தத்துவம் ஒன்றான பிறகு மகிழ்ச்சி அடைகிறாங்க. பூர்ணஸ்ரீ. பார்த்தீங்களா பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ அப்போ சிருஷ்டிகாரம் எப்படி நடக்கும்? அவங்க தேவை இருந்தாக்க பௌதிகமாக உடலுறவு கொள்வாங்க. தேவையில்லை அப்படியே அவங்க உள்ளே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? தேவை இருந்தாக்க அவங்க சிருஷ்டி காரியம், அதாவது சந்தானம் உற்பத்தி பண்ண வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? கட்டாயம் அதில் பௌதிகமாக அவங்க உடலுறவு கொண்டு சந்தானத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி சந்தானம் எப்படி திரும்ப இருக்கும்? பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீ பௌதிகமாக உடலுறவு கொண்டு சந்தானத்தை உற்பத்தி பண்ணானாக்க அந்த சந்தானம் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குங்க. எந்த விதமான குறைகள் இருக்காது. ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கினாக்க ராமர் சீதா பாருங்க. ராமர் பூர்ண புருஷன், சீதா பூர்ண ஸ்ரீ. அவங்க தவம் பண்ணாங்க. தவம் பண்ணிட்டே இருக்க நிலைமை தான் இருக்காங்க. ஆனால் அவங்க சுஷ்டி காரியம் பண்ணணும்னா அவங்க மனிதனை பிரிவெடுத்தாங்க. பிரிவெடுத்த பிறகு சுஷ்டி காரியம் பண்ணணுன்ட்டு பௌதிகமாக உடலுறவு கொண்ட பிறகு அவங்க பிறந்த குழந்தைங்க லவகுசக்கள் எவ்வளோ சேஷமான குழந்தைகள் தெரியுமா? அதே மாதிரி நம்ம ரிஷிகள் முனிகள் இவங்கெல்லாம் தவம் பண்ணுறாங்க. பொண்டாட்டியோடு இருக்காங்க. பொண்டாட்டி புருஷன் சேர்ந்தா இருக்காங்க. எல்லாரும் விட்டு போல. ஓகே, காட்டில் இருக்காங்க, குடிசையில் இருக்காங்க. எப்படியான என்ன 2 பேரும் தவம் பண்ணுறாங்க. 2 பேரும் பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீயாக இருக்காங்க. ஆனால் சந்தானத்தை உற்பத்தி பண்ண வேண்டிய கடமை சிருஷ்டி காரியத்தை நடத்தணும். அதனால் அவங்க தேவை இருக்கும்போது தான் உடலுறவு கொள்கிறாங்க. ஆனால் நார்மலாக இருக்கிற புருஷன், நார்மலாக இருக்கிற ஸ்ரீ, சாதாரண புருஷன் சாதாரண ஸ்ரீ எப்படி இருக்காங்க? மகிழ்ச்சிக்காக இஷ்டத்துக்கு உடலுறவு கொள்கிறாங்க. பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீ சந்தானத்தை உற்பத்தி பண்ணணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உடலுறவு கொண்டு சந்தானத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. சாதாரண புருஷன் சாதாரண ஸ்ரீ இஷ்டத்துக்கு உடலுறவு கொண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால தான் அவங்க சக்தி பறி கொடுக்குறாங்க. இவங்க சக்தியை சேமித்து வச்சுக்கிறாங்க. சக்தி சேமித்து வச்சுக்கிட்டு சுஷ்டி காரியத்துக்காக நீங்கள் உடலுறவு கொள்ளும்போது இந்த பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீ அவங்க சந்தானம் ரொம்ப 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 உயர்ந்த நிலைமையில் இருக்கும். பார்த்தீங்களா? அதை ராமர் சீதம் சொன்னாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் பாருங்க. கிருஷ்ணர் கூட அவரும் அவதார் தான். அவரும் மனுஷன் உருவம் எடுத்திருக்காரு. அவரும் அவதார் புருஷன் தான். ராமர் அது மாதிரி தான். ஸோ கிருஷ்ணர் கூட எவ்வளவோ பொண்டாட்டிகள் 1008 கோபிகள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் 8 முக்கியமான ராணிகள், அஷ்டமகிஷிகள் அப்படின்னுவாங்க. 8 ராணிகள் இருக்காங்க. ஒவ்வொரு ராணிக்கும் 10 குழந்தைங்க இருக்காங்க கிருஷ்ணருக்கு. பார்த்தீங்களா? அப்போ 10 குழந்தை எனக்கு பாருங்கள். 8 ராணிகள்னாக்கா அவங்களே 80 ஆயிடுச்சு. 10 குழந்தைங்க கம்மி இருந்ததுங்க. ஆனால் அந்த குழந்தைங்களாம் ரொம்ப சிரேஷ்டமான குழந்தைங்க. எனக்கு கிருஷ்ணர் பூர்ண புருஷன். அவர் தான் எப்போ தவம் பண்ணிட்டே இருப்பார். அவங்களுடைய மனைவிகள் கூட பூர்ண ஸ்ரீக்கள். சந்தான உற்பத்தி பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க உடலுறவு கொள்கிறாங்க. மற்ற சமயத்தில் நார்மலாக தான் இருப்பாங்க. மற்ற சமயத்தில் தவம் பண்ணிட்டே இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சந்தானத்தை உற்பத்தி பண்ண வேண்டியது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கடமை, சுஷ்டி காரியம். அப்போ ரொம்ப சாஸ்திரமான மாஸ்டர் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணர் இப்போ நான் சொன்னேன் 8 பொண்டாட்டிகளோட ஒவ்வொரு பொண்டாட்டிக்கும் 10 குழந்தைங்கனாக்கா அதே 80 ஆயிடுச்சு. இப்போ 1008 கோபிகள்லாம் பொண்டாட்டிங்க சொன்னாங்க.
அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10 பேர் இருக்காங்களாம். அது கதை சொல்கிறது, நம்மளுக்கு பாகவதம் சொல்கிறது. அப்போ என்ன ஆச்சு? 1008 × 10 10,000 குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் கிருஷ்ணர் வந்து அஸ்கலித பிரம்மச்சாரி. பிரம்மச்சரியம் என்ன? இப்போ சொன்ன நம்ம ஆண் தத்துவம் பெண் தத்துவம் ஒன்றா இருந்தாக்க மகிழ்ச்சி அடைவோம். அதான் நமக்குள்ளே இருக்கிற சக்தி நமக்குள்ளேயே இருக்கும், வெளியேற்றாத, வேஸ்ட் பண்ணாத. அதுதான் பிரம்மச்சரியம். பிரம்மன்னா அது ஆன்மா. சரியம்னாக்கா அதோட நடமாடுறது. பிரம்மச்சரியம்னாக்கா ஆன்ம சக்தியோட நடமாடுறது, ஆன்மன்ற பாவனை நடமாடுறது, உலகத்தை வாழ்றது. அவ்வளோதான். இப்போ எப்படி அவங்க வாழ்கிறாங்க? அதான் தியானம் பண்ணி தவம் பண்ணி தன்னுடைய முதல் உடல் இரண்டாவது உடல் ஸ்ரீ தத்துவ புருஷ தத்துவத்தை ஈக்குவல் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அவசரம் இருக்கும்போது தான் உணர்வை கொண்டு சந்தானம் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சந்தானம் ரொம்ப ரொம்ப சேஷமானது. கிருஷ்ணருக்கு அஸ்கலித பிரம்மச்சாரி அப்படின்னு பேர். பார்த்தீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இதை? ஓகே. அஸ்கலித்தம்னா என்ன? ஸ்கலித்தம்னாக்கா வெளியேறது. உணர்வு கொள்ளும்போது வீரியம் வெளியேறது இல்லையா? ஆண்லேருந்து வெளியேறது. அஸ்கலித்தம்னாக்கா வெளியேறது. அது எப்படிங்க? இப்போ 10,000 குழந்தைங்க இருக்காங்க சொன்னீங்க. இல்லை எப்படி வீரியமே வெளியேறது? எப்படி குழந்தை வந்திருக்காங்க? அதுதான் மாஸ்டர்ஸ். அவர் எப்பயுமே தவம் பண்ணுற தவ நிலவில் இருப்பார். எப்பயுமே அவர் முழு சக்தியோடு இருப்பார். சந்தானத்தை உற்பத்தி பண்ணணுன்ற ஒரே ஒரு கடமைக்காக தான் அவர் சந்தானத்தை உற்பத்தி பண்ணுறாரு. ஸோ அந்த சந்தானத்தை உற்பத்தி பண்ணும்போது மாஸ்டர்ஸ் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி என்னன்னாக்கா நம்ம வீரியத்திலேருந்து லட்சக்கணக்கான அணுக்கள் வெளில வரும், XY. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நிறைய வரும் இல்லையா? ஸோ அதில் ஏதோ ஒன்று எக்ஸாவது இல்லை வையாவது ஏதோ ஒரு அணுதான் ஸ்ரீயுடைய கர்ப்பத்தில் ட்ராவல் பண்ணி ஒரு அண்டத்துக்குள்ளே போய் அது பிண்டமாக மாறும். ஓகே, ரைட். அது சாதாரண புருஷன் பண்ணுறது, சாதாரண ஸ்ரீ பண்ணுறது. இப்போ இந்த தியானம் பண்ணுறவங்க, அதாவது தவம் பண்ணுறவங்க, பூர்ண புருஷங்கள், பூர்ண ஸ்ரீ, அவங்க வெளியேற்ற வீரத்திலேருந்து ஒரே ஒரு அணு தான் வரும். அவங்களுக்கு பெண் குழந்தை தேவைனாக்கா எக்ஸ் அணு அனுப்புவாங்க, ஆண் குழந்தை தேவைனாக்கா Y அனுப்புவாங்க. ஒன்றே ஒன்று தான். லட்சக்கணக்கான அணுக்கள் வரும், XY அணுக்கள். ஆண்லேருந்து பெண்ணில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இந்த பூர்ண புருஷங்கள், பூர்ண ஸ்ரீக்கள் லட்சக்கணக்கான அணுக்களை XY அணுக்களை வெளிப்படுத்துறதோட பெண் வேணும்னாக்கா எக்ஸை மட்டும் தான் அனுப்புவாங்க வீரத்திலேருந்து. அப்போ லட்சக்கணக்கான அணுக்கள் வர்றதோட ஒரே அணு வருவாங்க. அப்போ எவ்வளோ சக்தி மிச்சமாயிடுச்சு பாருங்க மாஸ்டர்ஸ். இது பாருங்க, இதுதான் விஷயம். அங்கே அஸ்கலித பிரம்மச்சாரி முழு சக்தி அவர் அடிச்சிருக்காரு. ஒரே லட்சக்கணக்கான அணுக்கள் வர்றதுல ஒரே ஒரு அணு கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளோ சக்தி மிச்சமாயிடுச்சு. அதான் கிருஷ்ண அஸ்கலித பிரம்மச்சாரி. ஸோ 2 விதமான சுஷ்டி காரியங்கள். பௌதிகமாக நார்மலாக இருக்கிற எல்லாருமே பண்ணுறது தான். அது அசம்பூர்ண புருஷன். அதனால தான் எந்த ஆணும் முழு ஆள் கிடையாது, எந்த ஆணும் முழு பெண் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய முதல் பாடி, 2வது பாடி, 3வது பாடி எல்லாமே கண்ணாமண்ணான்னு கிடைக்கிறது. சாதாரணமாக இருக்காங்க. எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ இதுதான் நடக்கிறது. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? அவங்க உடல் தொடர்றாங்க, சுஷ்டிக்கார் நடத்துறதுக்கு அவசியமாக தான். ஆனால் சக்தி பறி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான அணுக்கள் வர இடத்துல ஒரே ஒன்று தான் வருது, XRY, அவ்வளோதான். அவ்வளோ சக்தியை பறிச்சு அவங்க தான் பூர்ண புருஷர், பூர்ண ஸ்ரீ. மாஸ்டர்ஸ், நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேதங்கள், இந்த புராணங்கள் எல்லாமே ஸ்ரீ தத்துவத்துக்கு முதல் இடம் கொடுக்கறதுங்க. நீங்கள் தத்துவத்தை ஆரம்பிச்சிங்கனாக்க ஸ்ரீ தத்துவத்தோட முதல் பேர் தான் பெண்மையோட வருது. என்ன சொல்கிறோம்? இந்த படைப்பில் முன்னாடி என்ன இருக்குது? ஆதி பராசக்தி இருக்குன்னு சொல்கிறோம்.
ஆதி முதல் பரா நம்மளோட மனதோட உணர முடியாது, இந்த இந்திரிகளோட உணர முடியாது சக்தி ஆற்றல் இருக்கிறதுன்னா அது ஒன்று தான், ஆதிபராசக்தி. அது என்ன நம்ம பெண் தத்துவத்தோடு தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இருக்கிற சக்தி முழுசாக பெண் தத்துவம் தான். அப்படிதான் நம்ம நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? அதனால பெண்ணுக்கு தான் ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, பார்வதி பரமேஸ்வரர் யார் பேர் முதல்ல வந்திருக்கு? பார்வதி. பார்வதி யாரு? பெண். லக்ஷ்மி நாராயணன் முதல்ல பேர் யாருது? லக்ஷ்மி, பெண். நாராயணன் அடுத்தது தான் புருஷ தத்துவம். முதல்ல பெண் தத்துவம், அப்புறம் புருஷ தத்துவம். சீதாராமர், ராமா சீதான் சொல்லிய சீதா பெண்மணி, பெண் தத்துவம், ஸ்ரீ தத்துவம். அப்புறம் தான் ராமர். ராதாகிருஷ்ணர் பார்த்தீங்களா? ராதா பெண் தத்துவம், கிருஷ்ணர் ஆண் தத்துவம். கிருஷ்ணர் அப்புறம் தான் வச்சாங்க. அவ்வளோ பெரிய விதெல்லாம் காட்டின கிருஷ்ணர் அப்புறம் தான். ராதா தான் முன்னாடி வந்திருக்கு, ராதாகிருஷ்ணர். மாஸ்டர் ராதாகிருஷ்ணன் புருஷன் முன்னாடி கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது கிடையாதுங்க, தத்துவத்தோடு நம்ம தெரிஞ்சுக்கணும். தத்துவத்தில் தான் அவங்க ஒன்றா இருந்தாங்க. பிரேமா நேசம் அதில் தான் ஒன்று தான் இருந்தாங்க. நீங்கள் பிரேமா காட்டுறதுக்கு வெளியேற்றுறதுக்கு நீங்கள் உள்ளூர் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் நான் சொன்னேன் இல்லையா? பூர்ண புருஷன் எப்படி இருப்பான்? தன்னுடைய முதல் பாடி இரண்டாவது பாடி ரெண்டுத்துமே ஈக்குவல் ஆக்கியிருப்பான். ஸ்ரீ தத்துவத்தை புருஷத்தை ஈக்குவல் ஆக்கியிருப்பான். அதே ராதா பெண்மணி தன்னுடைய முதல் பாடி இரண்டாவது பாடி ஈக்குவல் ஆகியிருப்பாங்க. பூர்ணஸ்ரீ அவங்க உணர்வு கொண்ட அவசியம் கிடையாது, தேவையில்லைன்னு நினச்சாங்க, அவ்வளோதான். வாழ்நாள் முழுக்க அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பூர்ண புருஷன் பூர்ணஸ்ரீ. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? தேவை இருக்கிறது மற்ற அஷ்டமகிஷோட அவங்களோட அவங்க ஒன்று சேர்ந்து அஸ்கல்த பிரம்மச்சாரியா கிருஷ்ணர் குழந்தை பெற்றிருக்காங்க. பாருங்க மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதனால் முதல் ஸ்தானம் கொடுத்தது ஸ்ரீக்கு தான். பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ அந்த மாதிரி தியாகரம் தான் அவங்க ஒன்று சேருவாங்க சிருஷ்டிக்காரத்துக்காக. சக்தியை பறி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சிரேஷ்டமான சந்தானத்தை அவங்க பண்ணுவாங்க. இப்போ பார்வதி பரமேஸ்வரர் இந்த பேர் எடுத்தீங்கன்னாக்கா, நீங்கள் பார்வதியை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அவங்க பூர்ண ஸ்ரீ கிடையாது. பரமேஸ்வரன் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அவர் பூர்ண புருஷன் கிடையாது. பேர் மட்டும் எடுத்தாக்க எப்போ அவங்க பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீ ஆவாங்க? பார்வதியும் தியானம் பண்ணுறா. பார்வதி தியானம் பண்ணும்போது தனக்குள்ள இருக்கிற முதல் உடல் வீக் புருஷ தத்துவம் அது தியானம் பண்ணும்போது அது அதிகமாகி ரொம்ப சக்தி உள்ளதாகி இரண்டாவது உடலான பாவனாமய உடல் ஸ்ரீ தத்துவத்தோட ஈக்குவல் ஆகுது. அப்போ பார்வதியுடைய புருஷ தத்துவம் ஸ்ரீ தத்துவம் ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. அப்போ அதுதான் நம்ம சொல்லுவோம் அர்த்த நாரீஸ்வரி. அர்த்தனா பாதி, நாரியானாக்கா பெண்மணி, ஈஸ்வரியானாக்கா ஈஸ்வர தத்துவம் புருஷ தத்துவம், அர்த்த நாரீஸ்வரி. அதே மாதிரி பரமேஸ்வரன் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா பரமேஸ்வரன் பூர்ண புருஷன் கிடையாது. பார்த்தீங்களா? அதனால பரமேஸ்வரன் தியானத்தில் இருப்பா. பாருங்க, எப்போ தியானம் பண்ணுறாரோ பரமேஸ்வரன் தனக்கு உள்ளே இருக்கிற முதல் பாடி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பௌதிக உடல். இரண்டாவது பாடி பாவனமய உடல், பிராணமய கோஷம், அது ஸ்ரீ தத்துவத்தோடு இருக்குது, அது வீக்காக இருக்குது. எப்போ நம்ம தியானம் பண்ணுறோமோ பரமேஸ்வர் தியானம் பண்ணும்போது தன்னுடைய புருஷ தத்துவம் ஸ்ரீ தத்துவம் முதல் பாடி இரண்டு பாடி ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. அப்போ என்ன ஆச்சு? பரமேஸ்வருக்கு உள்ள இருக்கிற நாரி தத்துவம் ஈஸ்வர தத்துவம் புருஷ தத்துவம் ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம சொல்லுவோம் அர்த்த நாரீஸ்வரன். நம்ம பார்க்குறோம் அர்த்த நாரீஸ்வரன் எப்படி அப்போ தெரிஞ்சுக்கிறது? அது தெரிஞ்சுக்கிறதுனாக்கா அதனால தான் பொம்மையை காட்டுறாங்க நம்மளுக்கு. பாதி ஆண் பாதி பெண்
ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன் அர்த்தநாரீஸ்வரன். அது என்ன அர்த்தம்? அந்த மாதிரி எங்காவது சுற்றி இருக்காங்க? பாதி ஆண் பாதி பெண் சுற்றி எங்காவது இருக்கா? பார்க்க முடியுமா யாராவது? பின் என்ன காட்டுறோம்? அது என்ன குறிக்கிறது? நீங்க பரமேஸ்வரனை தியானம் பண்ணும்போது அர்த்த நாரீஸ்வரன் ஆயிடுறாரு. தன்னுடைய ஆண் தத்துவம் பெண் தத்துவத்தை ஈக்குவல் ஆக்கிறாரு. அதே மாதிரி பார்வதி தியானம் பண்ணும்போது அர்த்த நாரீஸ்வரி ஆயிடுறா. தன்னுடைய ஆண் தத்துவம் பெண் தத்துவத்தை ஈக்குவல் ஆக்கிடுறாங்க. மாஸ்டர், இதுதான் அர்த்த நாரீஸ்வர தத்துவம். நம்மள கூட தியானம் பண்ண ஆயிடலாங்க. நீங்க புதுசா அர்த்த நாரீஸ்வரன் என்னமோ நினைச்சுக்காதுங்க. நம்ம தியானம் பண்ண என்ன ஆகுது? இதுதான் நடக்கிறது. நம்ம எல்லாம் அர்த்த நாரீஸ்வரம் ஆயிடுவோம். அதுதான் பூர்ண புருஷன். அர்த்த நாரீஸ்வரி அதுதான் பூர்ணஸ்ரீ. அவங்க உணர்வு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை அவங்க உணர்வு கொள்ளணும் என்ற அவசியம் வந்தது, அவங்க சிரேஷ்டம், அவங்க சந்தானம் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா? அவங்களே சந்தானத்தை உற்பத்தி பண்ணுவாங்க தேவை இருந்தாக்க. பார்வதி என்ன பண்ணாங்க? தானா சந்தானத்தை உற்பத்தி பண்ணியிருக்கா. யாரு? விநாயகர். எப்படி வந்தார் பாருங்க. தன்னுடைய உடல்ல இருந்திருக்கிற அந்த குளிக்கும் போது இருக்கிற அந்த மாவு நம்ம அப்ளை பண்ணுவோம்ல, அது அதே பொம்மை தயார் பண்ணி அதுக்கு வந்து அவங்க பிராணத்தை போட்டு விநாயகரை உற்பத்தி பண்ணார். எப்படி எப்படி ஆச்சு? உணர்வு கொள்ளையே. உணர்வு இல்லாத எப்படி சந்தானம் வந்திருக்கு? அவ்வளோ சக்தி பாருங்க. பூர்ணஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி. மாஸ்டர்ஸ் பாருங்க, இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ தியானம் பண்ணக்க சக்தி எங்கே வீக்காக இருக்காங்க தான் போகும். சக்தி ஓட்டம் எப்படி நடக்கும்? தண்ணீர் எப்படி பாயுங்க? தண்ணீர் வந்து நீர் பள்ளத்தை நோக்கி போகும் இல்லையா? இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு சக்தி வருது, விஸ்வசக்தி ஆற்றல் வருது. அது எங்கே போய் சேரும்? எந்த இடத்துல சக்தி கம்மியாக இருக்காங்க தான் போய் சேரும் இல்லையா? ஸோ ஒரு புருஷன் தியானம் பண்ணக்க என்னுடைய முதல் பாடி பாசிட்டிவ் புருஷத்தோடு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, அது தேவை கிடையாது. இரண்டாவது பாடி என்ன? பாவனமய உடல், பிராணமய கோஷம், அது வீக்கு. அப்போ சக்தி எங்கே போய் சேரும்? எந்த இடத்துல வீக் இருக்கோ அந்த இடத்துல போய் சேரும் ஆட்டோமேட்டிக்காக. இரண்டாவது பாடி பாவனமய உடல், பிராணமய உடல் சக்தி அடைஞ்சி முதல் உடல் ஈக்குவல் ஆகிடும். அப்போ என்ன ஆச்சு? அர்த்தநாரீஸ்வரன். அதே மாதிரி ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு பெண் பார்க்கும்போது. ஸோ மாஸ்டர்ஸ் தியானம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் அர்த்தநாரீஸ்வரன் ஆகிடலாங்க. சரியான முறையில் தியானம் பண்ணுங்க. ஆனால் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். இன்றைக்கி பண்ண நாளைக்கு பண்ண அப்புறம் பார்க்கலாம். நீ உறவுடன் டெய்லி தியானம் பண்ணணும். அப்போ தான் சக்தியை அழக மாட்டோம். சக்தி நம்ம உடம்புல இருக்கும். அதான் பிரம்மச்சாரியாக இருப்பேன். நீங்கள் பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணாமல் நினைக்காதுங்க. கல்யாணம் பண்ண இருக்கிறவங்க பிரம்மச்சாரி நினைக்காதுங்க. நம்ம உள்ளே இருக்கிற சக்தியை பறி கொடுக்காத முழு சக்தியை நம்ம உள்ளே இருக்கிற பிரம்மத்தை நமக்குள்ளே வச்சுக்கிறது. அதான் ஆன்ம சக்தியை நம்ம பறி கொடுக்காத நமக்குள்ளே வச்சுக்கிறது, முழு உறுதி அடைஞ்சு வச்சுக்கிறது. அதுதான் பிரம்மச்சரியம். ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ நம்முடைய முதல் பாடி இரண்டு பாடி ஈக்குவல் ஆக்கினாக்க நம்ம அர்த்தநாரீஸ்வரர் புருஷன், முதல் பாடி ரெண்டாவது பாடி ஈக்குவல் ஆக்கினாக்க அர்த்தநாரீஸ்வரி ஸ்ரீ, பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீ ஆகிட்டோம். அப்போ இன்னும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 1-2 பாடி இருக்கு. மூன்றாவது உடல், நான்காவது உடல், மானசிக உடல், சூக்ஷ்ம உடல், நான்காவது உடல் விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் இருக்கு. நீங்க தியானம் பண்ண 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 என்ன ஆகும்? இன்னும் என்ன ஆகும்? புருஷனுக்கு நீங்க எடுத்தீங்கன்னாக்க, ஒரு ஆணுக்கு நீங்க எடுத்தீங்கன்னாக்க, ஆணுடைய மூன்றாவது உடல் ஏற்கனவே ஆண் அர்த்தநாரீஸ்வரன் ஆகிட்டான். ஓகே, இன்னும் தியானம் பண்றாரு. ஈஸ்வரன் இன்னும் தியானம் பண்றாரு. அப்ப என்ன ஆகும்? புருஷனுடைய மூன்றாவது உடல் என்ன? ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது சூக்ஷ்ம உடல், மனோமய கோஷம். புருஷனுக்கு மனோமய கோஷம் ஸ்ட்ராங்கு, புருஷ தத்துவத்தோட இருக்கு. மாஸ்டர் அதனால தான் நம்ம விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லியாச்சு நான் இல்லையா?
ஸோ நீங்கள் தியானம் பண்ண 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 என்ன ஆகும்? மூன்றாவது பாடிக்கு சக்தி தேவை கிடையாது, ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்கனவே. நான்காவது உடல் என்ன? நான்காவது உடல் விஞ்ஞானமய கோஷம். ஒரு புருஷனுக்கு விஞ்ஞானமய கோஷம், அதாவது ஆன்மீக அனுபவம் வர்ற அந்த உடல் வீக்கு. அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இல்லையா? அப்போ சக்தி எங்கே போகும்? தியானம் பண்ணும்போது நான்காவது உடலுக்கு போகும். அப்போ ஆன்மீக அனுபவத்தோடு ரொம்ப அதிகமாக வளர்ச்சி, அதீந்திர சக்திகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஆணுக்கு, ஒரு புருஷனுக்கு. ஸோ மூன்றாவது உடல் நான்காவது உடல் ஈக்குவல் ஆகிடும். ஏற்கனவே ஒன்றாவது உடல் ரெண்டாவது உடல் ஈக்குவல் ஆகிற பிறகு அவன் பூர்ண புருஷன் ஆயிருக்கான், அர்த்த நாரீஸ்வரன் ஆயிட்டான். இப்போ தியானம் பண்ணும்போது மூன்றாவது உடல் நான்காவது உடல் கூட ஈக்குவல் ஆன பிறகு அப்போ 1 2 3 4 உடல்கள் முழு ஸ்ரீ தத்துவத்தோட, முழு புருஷ தத்துவத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்க தான் சம்பூர்ண புருஷன். முதல் 1 2 உடல் ஈக்குவல் ஆச்சுனாக்க பூர்ண புருஷன் தியானத்தினால. இன்னும் தியானம் தொடர்ந்து பண்ணாக்க 3 4 உடல் கூட ஈக்குவல் ஆகிடும். அப்போ சம்பூர்ண புருஷன். அதே மாதிரி ஸ்ரீ தத்துவத்துக்கு எடுத்துவாங்க, ஒரு பெண்மணிக்கு எடுத்துவாங்க. முதல்ல 1 2 உடல்கள் ஈக்குவல் ஆகிடுச்சு தியானம் பண்ணும்போது, அப்போ அர்த்த நாரீஸ்வரி ஆயிட்டாங்க. இன்னும் தியானம் பண்ண பண்ண அவங்களுடைய மூன்றாவது உடல் இப்போ பெண்மணிய மூன்றாவது உடல் என்ன? மூன்றாவது உடல் மனோமய உடல். அது வீக்கன்னு சொன்னேன் நான். அது பெண் தத்துவத்தோடு இருக்கு, நெகட்டிவ். நான்காவது உடல் விஞ்ஞானமய கோஷம், ஆன்மீகமாக அவங்க ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்காங்க. அது பாசிட்டிவ், புருஷ தத்துவத்தோடு இருக்கு, ஸ்ட்ராங்கு. இப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது சக்தி எங்கே போகும்? ஏற்கனவே அவங்க அர்த்த நாரீஸ்வரர் ஆகிட்டாங்க, 1 2 உடல் ஈக்குவல் பண்ணிட்டு. இன்னும் தியானம் பண்ண 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 சக்தி எங்கே போகும்? எந்த இடத்துல வீக் இருக்கோ அந்த இடத்துக்கு போகும். வீக் எங்கே? வீக் வந்து மூணாவது உடல். அப்போ மூணாவது உடல் கூட ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சு நான்காவது உடலுக்கு ஈக்குவல் ஆகிடும். அப்போ 1 2 3 4 4 உடல்கள் ஈக்குவல் ஆகிடும். அர்த்த நாரீஸ்வரி, பூர்ண ஸ்ரீ. 1 2 3 4 4 உடல்கள் ஈக்குவல் ஆச்சு பிறகு சம்பூர்ண ஸ்ரீ. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? பாருங்க எப்படி நடக்கிறதுன்ட்டு. இந்த சம்பூர்ண புருஷர் சம்பூர்ண ஸ்ரீ அவங்க உடலுறவு கொண்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏற்கனவே 1 2 உடல்கள் ஈக்குவல் ஆன பிறகு அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. 3 4 உடல்களுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சுனாக்க அவங்க உடலுறவு கொண்ட அவசியம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க பூர்ண புருஷன் சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீ உடலுறவு கொண்ட அவசியமே கிடையாது. தேவை இருந்தாக்க சுஷி காரியத்துக்காக அவங்க தங்கள் உள்ளுக்கிற சக்தியை பயன்படுத்தி சந்தானத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அதுக்கு. என்ன எப்படி? பார்வதி பரமேஸ்வரர் 2 பேரும் சம்பூர்ண புருஷங்கள், சம்பூர்ண ஸ்ரீக்கள் இல்லையா? அவங்க சந்தானத்தை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு. எப்போ? தாரகாசுரனை சாவடிக்கிறதுக்கு ஒரு சேனாதிபதி வேணும் அப்படின்ட்டு முருகன் சண்முகனை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஒரு சேனாதிபதி வேணும்ட்டு தேவதர்களுக்கு. அவங்க எப்படி சந்தானத்தை உற்பத்தி பண்ணாங்க? 2 பேரும் உட்கார்ந்தாங்க தியானத்தில், அவ்வளோதான். தன் உள்ள இருக்கிற சக்தியை பரமேஸ்வரன் தன் உள்ள இருக்கிற சக்தியை வெளியேற்றி, பார்வதி தன் உள்ள சக்தியை வெளியேற்றி, இந்த 2 சக்தியோட இணைந்து சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீ அவங்களுடைய சக்தி இணைந்து அதுக்கு ஜன்மம் கொடுத்தது தான் முருகன் சண்முகன். உடலுறவு கொண்டா கொடுத்தாங்க இல்லையே? பாருங்க எப்படி வந்துட்டு முருகன் தானா உற்பத்தி பண்ணியிருக்காங்க. சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீயோட சந்தானம். அதே மாதிரி அவங்க உடலுறவு கொண்ட வாசம் கிடையாது, நான் சொல்லியிருக்கேன். பார்வதி விநாயகர் தனிப்பட்ட வரையில் விநாயகருக்கு பிரிவு கொடுத்துருக்கா. அதே மாதிரி நம்முடைய விஷ்ணு பகவான் பிரம்மாவுக்கு
விஷ்ணு பகவானுடைய விஷ்ணுவுடைய பையன் தானே பிரம்மா. எப்படி சொல்றீங்க? நீங்க பார்க்கணும், நிறைய நிறைய படங்களை பார்க்குறவங்க. தொப்பல்லேருந்து ஒரு தாமரை தூண்டு வந்து அது மேலே தாமரை மேலே பிரம்ம உட்காந்துருப்பார். அது அர்த்தம் என்ன? தொப்பல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? தொப்பல் தான் தொப்பல்லேருந்து வர அந்த நடந்தான் கட் பண்ணுவோம் நம்ம குழந்தை வெளியே வரும்போது. ஸோ தொப்பல்லேருந்து வர நடத்துலேருந்து அந்த தாமரை தூண்லேருந்து தாமரை மேலே பிரம்ம உட்காந்துருக்காரு. அர்த்தம் என்ன? பிரம்மர் விஷ்ணுவுடைய சந்தானம். அவரை லக்ஷ்மி தேவர் உடல் கொண்டாரா? இல்லையே, தானே உற்பத்தி பண்ணாரு. சம்பூர்ண புருஷன். பார்த்தீங்களா? அதே மாதிரி பிரம்மர் அவரும் சம்பூர்ண புருஷன். அவர் சரஸ்வதியோட சேர்ந்து எந்த சந்தானத்தை உற்பத்தி பண்ணல. அவருக்கு பிறந்தவங்க மானசிக புத்திரர்கள், மனதோடைய நாரதர், சனக்கு சனந்தனார்கள், இந்த மாதிரி ருஷிகள். இது பிரம்மாவுடைய சந்தானம். இதே எப்படி நடந்திருக்கு? நீங்க புராணங்கள் அப்படியே கண்ணமுடி பிரம்ம விஷ்ணுடைய தொப்பலேருந்து தாமரை தோண்டு வந்து பிரம்ம வந்து மேலே தாமரை மேலே உட்காந்துருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? அதை பொம்மை பார்க்குறதா? போய் கடவுளை வணங்குறதா? கிடையாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சம்பூர்ண புருஷன் ஆணுன்ற செய்தி வருது. அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம். நீங்களே கூட சம்பூர்ண புருஷன் ஆகலாம்ப்பா. 1 2 3 4 பாடி ஈக்குவல் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுவிட்ச் பண்ணலாம். புருஷனுக்கு ஸ்ரீ தேவை கிடையாது, ஸ்ரீக்கு புருஷன் தேவை கிடையாது. அற்புதமான சிருஷ்டி. முருகன் எவ்வளவு சக்தி உள்ளவர். சண்முகன், ஆறுமுகம், வேலன் எவ்வளவு சக்தி உள்ளவர். எப்படி பிறந்தாங்க? உள்ளூர் கிடையாது. பார்த்தீங்களா மாஸ்டர்ஸ்? சம்பூர்ண புருஷன், சம்பூர்ண ஸ்ரீ. ஸோ தியானம் பண்ணா அவங்க நினைக்கிறீங்க நீங்கள் சாதாரண புருஷன் பூர்ண புருஷன் ஆவாங்க. தேவை இருந்தாக்க சந்தானத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. சீதாராமர் ஆட்டம் சிரேஷ்டமான சந்தானம், கிருஷ்ணர் ஆட்டம் சிரேஷ்டமான சந்தானம். சந்தானம் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் உள்ளுறவு கொள்ளுவாங்க. அதுவும் அவங்களுடைய வீரத்திலேருந்து ஒரே ஒரு கணக்கு தான் கொடுப்பாங்க. வேஸ்ட் ஆகாது. சக்தி பறி கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஞானம் பண்ண சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண சியான பிறகு வெறுமனே சக்தியை வெளியேற்றி தேவை இருக்கிற அளவுக்கு அற்புதமான சந்தானத்தை உற்பத்தி பண்ணாங்க. சம்பூர்ண புருஷன், சம்பூர்ண ஸ்ரீ. ஸோ தியானம் பண்ணாக்க பாருங்க எந்த அளவுக்கு நம்ம போவோம்ன்ட்டு. முதல்ல பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீ ஆகலாம். இன்னும் தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணாக்க 4 பாடி ஈக்குவல் ஆகிட்டு சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீ ஆகிடும். இதுவரையும் தான் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்க. நம்ம சாதனை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஏன்னா 1 2 3 4 பாடி பௌதிக உடல், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இதுவரையும் நம்ம சாதனை பண்ணணும். ஆனந்தமய கோஷம் ஆன்ம சரீரத்துக்கு வரும்போது நீங்கள் சாதனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது இதனால இந்த கடந்து போனீங்கன்னாக்க அந்த நிலைமைக்கு வந்துடுவோம் நம்ம. இந்த 4 கடந்து போனாக்க என்ன 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண 5ஆம் கிளாஸ் தானே இருப்பீங்க நீங்கள் பாஸ் பண்ணக்க. ஐயோ கஷ்டம் 4 கிளாஸ் பாஸ் பண்ணால் போதுங்க, அவ்வளோதாங்க. 5ஆம் கிளாஸில் இருப்பீங்க. சரி 5ஆம் கிளாஸ் போனால் போதுங்க. 5ஆம் கிளாஸ் போனாக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹைஸ்கூல் போடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் ஆரம்பிச்சிருங்க. பெரிய சாதனை பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே சாதனை பண்ணிட்டீங்க. ஆனால் அதனால தான் மாஸ்டர் தொடர்ந்து நம்ம எல்லாமே தியானம் பண்ணி சாதாரண புருஷன் சாதாரண ஸ்ரீ ஆகலாம். அத்தனை பேருமே பூர்ண புருஷங்க பூர்ண ஸ்ரீ ஆகலாம். இன்னும் தொடர்ந்து தியானம் பண்ணி சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீ ஆகலாம். நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணா பண்ணலாம் தேவை இருந்தாக்க. இல்லை மகிழ்ச்சியாக இருக்கலாம். எப்படி விஷ்ணு பகவான் பிரம்மர் கொடுத்தாரோ, பிரம்மன் எப்படி உடலுறவு கொள்ளாத அவங்களுடைய பெண்மணிகளோட மனைவிகளோட உடல் கொள்ளாத எப்படி அவங்க சந்தானத்தை உற்பத்தி பண்ணாங்களோ அந்த மாதிரி அவங்க அதே மாதிரி பார்வதி எப்படி உற்பத்தி பண்ணியிருக்கு விநாயகரை. இந்த மாதிரி நிறைய பார்வதி பரமேஸ்வரன் இவங்கெல்லாம் என்னங்க, இவங்கெல்லாம் ஆர்டினரி மனுஷங்க தாங்க. ஆனால் இந்த மாதிரி தியானம் பண்ணி அவங்க தெய்வ தத்துவத்தை அடைஞ்சாங்க. அவ்வளோதான் விஷயம், வரணும் கிடையாது.
எல்லாம் மனுஷங்க தான். அவங்க தெய்வ தத்துவத்தை அடைஞ்சாங்க தியானம் பண்ணுறதுனால. நம்மளும் தியானம் பண்ணாங்க, நம்மளும் தெய்வ தத்துவத்தை அடையலாங்க. அதனால தான் பத்திரிகை சொல்லுவார், கடவுள்மார்களே என்ன அர்த்தம், இதுதான் அர்த்தம். ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம அனைவருமே தியானம் பண்ணி பூர்ண புருஷன் பூர்ண ஸ்ரீ ஆலம், ஒன்று தொடர்ந்து தியானம் பண்ணி சம்பூர்ண புருஷன் சம்பூர்ண ஸ்ரீ ஆலம். இது ஒன்றும் முடியாத காரியம் கிடையாது. ஆனால் தியானம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நான் நிறுத்திக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாக்க நீங்கள் கேட்கலாம்.